சித்திரை திருவிழா. சோ அந்த திருக்கல்யாணத்தோடைய சிறப்பு பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? அந்த திருக்கல்யாணம் நம்ம ஒவ்வொரு அதாவது ஒரு வருஷத்துல ஒரு 3 நாள் மட்டும்தான் தாலிச்சட்டை மாட்டலாம். கண்டிப்பா. அடிக்கடி மாத்தக்கூடாது. தாலிச்சரை மட்டும் ஏன் மாத்துறது கூடாது. தாலிச்சரை பத்திரப்படுத்தி வைக்கிறோம். அத மஞ்சள் பூசி அந்த மாதிரி யாரும் பழுதாகாமல் வச்சு 3 தடவை மாத்துறதுக்குள்ள தகுதி இருக்குது அவங்களுக்கு பவர். அந்த தாலிச்சரடை மாத்தக்கூட அந்த 3 நாளில் மிக அற்புதமான பவர் வாய்ந்த நாள் இந்த சித்ரா மாசத்துல வர திருக்கல்யாணம். மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை நம்ம தாலிச்சரடு மாத்துறது. அது நீங்க சாதாரணமாலாம் மாத்தக்கூடாது. அவ்வளவு எளிதால மாத்தக்கூடாது. அது விரதம் இருக்கணும். காலையில இருந்து விரதத்தில் இருந்து அந்த திருக்கல்யாணம் ஈவினிங் வரைக்குமே நம்ம அந்த விரதம் அங்க திருக்கல்யாணம் ஏறினோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுல சமையல ஆரம்பிக்கும். அது வரைக்குமே அவளுடைய விசேஷங்களும் அவளுடைய வைபவங்களும் மட்டும்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் நம்ம இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் போட்டோ இருந்தா, மீனாட்சி போட்டோ இருந்தா கூட ஒரு தாலிச்சரடை அவளுடைய போட்டோல அப்படி கட்டி வச்சுட்டு அப்புறமா பழங்கள் ஸ்வீட் எல்லாமே படையல் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த விரதம் ஃபுல்லா விரதம் இருக்கிறது. காலையில இருந்து அதிகாலையிலே குளிச்சுட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருநாமத்தை எல்லாம் பார்த்து அவங்க திருவுருவத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விரதத்துல உட்காரணும். உட்கார்ந்துட்டு அவளுக்கு வேண்டிய அந்த நைவேத்தியங்கள் அதை செய்யற பணிவிடைகள் இருக்கும். ஆனா திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அதெல்லாம் பண்ணணும். இந்த திருக்கல்யாணம் நம்ம கண்ணால பார்த்த பிறகுதான் உணவு பண்டத்தில் நம்ம கை வைக்கிறது. அதை கை வச்சு அதுக்கப்புறம் நம்ம விரத சாப்பாடுகள் வடை பாயாசத்துடன் தடப்புடலாக நம்ம வீட்டுல சமைச்சு அதை முதல் படையில அவங்களுக்கு படைச்சு அது பால் பழம் எல்லாமே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம சாப்பிடணும். அது ஈவினிங்க்கு மேலதான்.